எத்தனை சந்தோஷத்தை நீ வரம் அருள்ந்தாய், எத்தனை சந்தோஷத்தை நீ வரம் அருள்ந்தாய். அத்தனையும் அர்ப்பணித்து பூர்த்தி செய்வேன், அத்தனையும் அர்ப்பணித்து பூர்த்தி செய்வேன். என்னுடைய ஆசையை நீ பூர்த்தி செய்தாய், உன்னுடைய ஆசையை நான் பூர்த்தி செய்வேன். பூர்த்தி செய்தாய், உன்னுடைய ஆசையை நான் பூர்த்தி செய்வேன். சாந்தி வானிடி 20/7/2020. मीठे बच्चे, बंधन मुक्त बन सर्विस में तत्पर रखो, क्योंकि इस सर्विस में बहुत ऊंच कमाई गई. 21 जन्मों के लिए तुम वैकुंठ का मालिक बनते हो. இனிமையான குழந்தைகளே, பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்களாகி சேவையில் ஈடுபட வேண்டும். காரணம், இந்த சேவையில் மிகவும் உயர்ந்த வருமானம் இருக்கு. 21 ஜென்மத்திற்காக நீங்கள் வைகுண்டத்திற்கு சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகலாம். கேள்வி: हर एक बच्चे को कौन सी आदत डालनी चाहिए? ஒவ்வொரு குழந்தையும் எந்த விதமான பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும்? பதில்: முரளிக்கு பாயிண்ட் பர் சம்சானிக்கு. முரளியின் கருத்துக்களை பற்றி புரிய வைப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். ब्राह्मणी टीचर अगर कुकिंग चली जाती है तो आपस में मिलकर क्लास चलानी चाहिए. ब्राह्मणी அதாவது டீச்சர் ஒரு வேளை எங்காவது சென்று விட்டால் தங்களுக்குள் கலந்து பேசி வகுப்பை நடத்த வேண்டும், அதாவது முரளியை நடத்த வேண்டும். अगर मुरली चलाना नहीं सीखेंगे तो आप सामान कैसे बनाएंगे? ஒரு வேளை முரளி நடத்துவதற்காக படிக்கவில்லை என்றால் தனக்கு சமமாக மற்றவர்களை எப்படி மாற்ற முடியும்? பிராமணி பிகர் மூஞ்சுனா நெகி சாகியே. பிராமணி இல்லாமல் குழப்பம் அடையக்கூடாது. படாயி தோ சிம்பிள் கை. படிப்பு மிகவும் சிம்பிளாக சுலபமாக இருக்கு. கிளாஸ் சலாத்தி ரகோ ஏபி பிராக்டிஸ் கருணிகை. வகுப்பு நடத்த வேண்டும், இது கூட பயிற்சி செய்யணும். அதாவது கேட்கக்கூடிய முரளியை
மற்றவர்களுக்கு சொல்வதற்காக மற்றும் படித்து சொல்வதற்கான பயிற்சியை தனக்குள் அவசியம் கொண்டு வர வேண்டும். பாட்டு முக்கடா தேக்லே பிராணி கி ஆத்துமா உன்னுடைய முகத்தை நீயே பார். தாரணைக்கான முக்கியமான சாரம். अंदर जो ईश्वर आदि की पुरानी आदतें हैं उसे छोड़ आपस में बहुत प्यार से मिलकर रहना है. தனக்குள் எந்த பொறாமைக்கான பழைய பழக்கங்கள் இருக்கோ அதை விட்டுவிட்டு தங்களுக்குள் மிகவும் அன்போடு சந்தித்து இருக்க வேண்டும். ईश्वर के कारण पढ़ाई नहीं छोड़नी है. பொறாமையின் காரணத்தினால் படிப்பை விடக்கூடாது. इस पुरानी सड़े हुए शरीर का बांध छोड़ देना है. இந்த பழைய காய்ந்து போன சரீரத்தினுடைய உணர்வுகளை விட வேண்டும். ब्रह्मरी की तरफ ज्ञान की बूम बूम कर कीड़ों को आप समान बनाने की सेवा करनी है. குளவியை போன்று ஞானத்தினுடைய பூம் பூம் செய்து புழுக்களைப் போல இருக்கக்கூடியவர்களை தனக்கு சமமாக மாற்றக்கூடிய சேவை செய்ய வேண்டும். அதாவது குளவியை போன்று ஞானத்தை சொல்லி சொல்லி மற்றவர்களை புழுக்களைப் போல இருக்கக்கூடியவர்களையும் தனக்கு சமமாக மாற்றக்கூடிய சேவை செய்யணும். இஸ் ருகானி தந்தேமி லக் ஜானாகே. இந்த ஆன்மீக தொழிலில் ஈடுபட வேண்டும். வரதான் ऑलमाइटी सत्ता के आधार पर आत्माओं को माला माल बनाने वाली पुण्य आत्मा भव. சர்வ சக்திவானின் சக்திகளுடைய ஆதாரத்தில் ஆத்மாக்களை அனைத்து விதமான செல்வங்கள் நிறைந்தவர்களாக மாற்றக்கூடிய புண்ணிய ஆத்மா ஆகுங்கள். जैसे दान पुण्य की सत्ता वाली सकामी राजाओं में सत्ता की फुल पावर थी, जिस पावर के आधार पर चाहे किसी को क्या भी बना दे. எப்படி தானம் புண்ணியத்தினுடைய சக்தி நிறைந்த உலகியலான ராஜாக்களிடம் சக்தியினுடைய முழு பவர் இருந்தது. அந்த சக்தியின் ஆதாரத்தில் யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் உருவாக்க முடியும், அதாவது மாற்ற முடியும். ऐसे आप महादानी पुण्य आत्माओं को डायरेक्ट बाम द्वारा प्रकृति जीत माया जीत की विशेष सत्ता मिली हुई है. அதே போல் மகாதானியாக இருக்கக்கூடிய நீங்கள் புண்ணிய ஆத்மாக்கள் டைரக்ட் பாபா மூலமாக இயற்கையை வென்றவர்களாக மாயை மீது வெற்றியடையக்கூடிய விசேஷமான சக்தி கிடைத்திருக்கு. आप अपनी शुद्ध संकल्पों के आधार से किसी भी आत्मा का बाप से संबंध जोड़कर मालामाल बना सकते हो. நீங்கள் உங்களுடைய சுத்தமான எண்ணங்களுடைய ஆதாரத்தில் எந்த ஒரு ஆத்மாவையும் பாபாவிடம் சம்பந்தத்தை இணைத்து செல்வச் செழிப்பானவர்களாக மாற்ற முடியும். सिर्फ इस सत्ता को यथार्थ रीति யூஸ் करो. இந்த சக்தியை யதார்த்தமான முறையில் பயன்படுத்த வேண்டும். ஸ்லோகன். जब आप संपूर्णता की बधाइयाँ मनाएंगे तब समय प्रकृति और माया விதாயி லேகி. எப்பொழுது நீங்கள் சம்பூர்ண நிலையின்
வாழ்த்துக்களை கொண்டாடுகின்றீர்களோ அப்பொழுது சமயம், இயற்கை மற்றும் மாயை விடை பெற்று செல்லும். பாப் தாதாவின் மகா வாக்கியங்கள். वर्तमान समय अशांत आत्माओं को शांति देना यही सभी का विशेष कार्य है. நிகழ்காலத்தின் சமயம் அசாந்தியில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சாந்தியை தரணும். இதுதான் அனைவருடைய விசேஷமான காரியமாக இருக்கு. रहम दिल बाप के बच्चों को सर्व आत्माओं के प्रति रहम करना है. இரக்க மனம் நிறைந்த அப்பாவுடைய குழந்தைகள் அனைத்து ஆத்மாக்களுக்காக இரக்கம் காட்டணும். रहम का अर्थ है किसी भी प्रकार की हिम्मत देना, निर्बल आत्माओं को बल देना. இரக்கத்தினுடைய அர்த்தம் எந்த விதமான ஆத்மாக்களுக்கு, அதாவது எந்த விதத்திலும் ஒரு சிலருக்கு தைரியத்தை தரணும், பலம் இல்லாத ஆத்மாக்களுக்கு பலத்தை தரணும். விஸ்வகா ராஜா பன்னா है तो सर्व आत्माओं के प्रति रहम होनी चाहिए. முழு உலகத்திற்கும் ராஜாவாக ஆவதற்காக அனைத்து ஆத்மாக்கள் மீது இரக்கம் காட்டணும். சதா மை விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மாகும் इस स्मृति में रहने से जो भी कर्म करेंगे वह कल्याणकारी करेंगे. சதா நான் விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மாவாக இருக்கேன். இந்த நினைவில் இருக்கும் பொழுது எந்த விதமான கர்மா காரியங்கள் செய்தாலும் அது கல்யாணக்காரி காரியங்களாக செய்வோம். அதாவது அனைவருக்கும் நன்மை தரக்கூடிய காரியங்களாக செய்வோம். सदैव ये स्मृति में रखो कि हमारा टाइटिल की है विघ्न विनाशक. சதா நினைவில் வைக்க வேண்டும் நம்முடைய டைட்டில் விக்ன விநாசக், தடைகளை அழிக்கக்கூடியவர்கள். விக்ன விநாசக் ஆத்மா ஸ்வயம் விக்னமி நெகி ஆயேகி. தடைகளை அழிக்கக்கூடிய ஆத்மா ஒருபோதும் தான் தடைகளில் வரமாட்டார்கள். चाहे कोई कितना भी विघ्न रूप बनकर आए लेकिन आप विघ्न विनाश करेंगे. ஒருவேளை யாராவது எவ்வளவு விதமான தடைகள் ரூபமானாலும், தடைகள் ரூபமாகி வந்தாலும் நீங்கள் தடைகளை அழிக்கக்கூடியவர்களாக ஆகணும். செக் கரோ और சேஞ்ச் கரோ, சோதனை செய்ய வேண்டும் மற்றும் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். जो कभी कमी को उसको भरते जाओ. தனக்குள் எந்த விதமான குறைகள் இருக்கோ அதை நிரப்ப வேண்டும். सदैव याद रखो कि बाप को प्यार का सबूत देना है, समान बनना है. சதா நமக்குள் நினைவு வைக்க வேண்டும். பாபாவுடைய அன்பிற்கு நாம் எடுத்துக்காட்டு தர வேண்டும். அதாவது பாபாவிற்கு சமமானவர்களாக ஆக வேண்டும். பாபா நமக்கு அளவற்ற அன்பை தராங்க. அந்த அன்பிற்கு எடுத்துக்காட்டு நாம் தர வேண்டும் மற்றும் பாபாவை போல் நாம் ஆக வேண்டும். ஓம் சாந்தி. கவலைகளை அற்றதாக்கினாய், என்னென்னவோ சிறப்புகளால் அலங்கரித்தாய். உண்மையில் என் பாக்கியம், உண்மையில்
ஆட்சி செய்தார்.